தேர்வுக்கு தயாராகிற அனைவருக்கும் பயனுள்ள வகையில் தற்சமயம் நன்னூல் மட்டுமே வீடியோவாக போட்டுட்டு வரேன். அடுத்தடுத்த நூல்களையும் போட இருக்கேன். அதாவது நல்லா நினைவில் வைத்து கொள்ளுங்கள். போர்டு இல்லை, எந்த வசதி இல்லை, இவங்க ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்களேன்னு நினைக்காதீங்க. கற்றலை விட கேட்டல் நன்றுங்கிறத மனதில் வைத்து கொண்டு சொல்கிறத கொஞ்சம் கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். நூலுக்கு 10 வகை அழகு உண்டு. குற்றம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி 10 வகை அழகும் உண்டு. இதுதான் நூலுக்கு அழகியா அப்படின்னு சொல்கிறாரு நன்னூலார். சுருங்க சொல்லல் விளங்க வைத்தல் நவென்றோருக்கு இனிய நன்மொழி புணர்தல் ஓசை உடைமை ஆழம் உடைத்து ஆதல் நூற்பா. இந்த நன்னூல் நூற்பாவை படிச்சுக்கங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயத்தை நீ சொல்ல நினச்சா சுருக்கமாக சொல்லு. அதே ஐயம் இல்லாமல் சொல்லு. ஐயம் கொஞ்சம் கூட உங்களுக்கு எனக்கு ஐயப்பாடு இருக்கக்கூடாது. நீ சொல்கிறது சரியா தப்பா அப்படிங்கிறது கரெக்டாக சொல்லியிருக்கையா அப்படிங்கிறதான். கற்பதற்கு இன்பம் தர வேண்டும். ஒரு நூலை எடுத்துக்கொண்டு நீங்கள் படிக்கும்போது அதில் ஒரு விருப்பம், இன்ட்ரெஸ்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு இருக்கணும், இருந்தால் தான் படிக்க முடியும். நிறைய பேர் புஸ்தகத்தை எடுத்தாலே தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கப்படாது. கற்பவருக்கு இன்பம் தரணும், நல்ல சொற்களை சேர்க்கணும், சிறந்த ஓசை இருக்கணும். இப்போ குற்றால குறவஞ்சி எடுத்துக்கோங்க, எல்லா லைனுமே ஓசை தான், எல்லா அடிகளுமே ஓசை தான். கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். குற்றால குறவஞ்சி அவ்வளோ அற்புதமாக இருக்கும். குற்றால குறவஞ்சியில் பாரதியார் பாட்டிலிருந்து முக்கால்வாசி பேர் எழுதியது ஓசை நயத்துடன் இனிமையாக இருக்கும் கேட்பதற்கு. கொல்லிமலை எனக்கிளைய செல்லிமலை அம்மே, அந்த பாட்டெல்லாம் படிக்க ஓசை, அந்த மாதிரி ஓசை இருக்க வேண்டும். ஆழ்ந்த கருத்தும் இருக்கணும். நல்ல கருத்து நமக்கு தேவையானது இருக்கணும். 4 பேருக்கு சொல்லணும். சொல் பொருள் இயல் அதிகாரம் முதலிய எதையேனும் ஒரு முறைப்படி அமைத்திருக்கணும். எளிதில் விளங்க உதாரணம் தரணும், சிறந்த பொருளை தரணும். இது 10 அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உத்தி வகைன்னு ஒன்று இருக்குங்க நூலுக்கு. உத்தின்னு சொன்னால் அவங்க கையாளுகின்ற நடைமுறை. உத்தி, இந்த உத்தியில் நான் இதை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 32 உத்தி இருக்குது. எத்தனை உத்தி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 32. மறந்துடக்கூடாதுங்க. ஒத்துன்னு ஒன்று இருக்குது. அந்த ஒத்துன்னு சொன்னால் இயல் என்று பொருள் அதற்கு. ஒத்து என்று சொன்னால் இயல். இப்போ தொல்காப்பியத்தில் 3 இயல் பிரிச்சுருக்காங்களா, எழுத்து சொல்லு பொருள்னு. அந்த மாதிரி நன்னூல்லையும் எழுத்து சொல்லு பிரிச்சுருக்காங்களா இயல்னு. அதனால் இந்த இயல் அப்படின்னு சொன்னால் ஒத்து என்று ஒரு பெயர் உண்டு. ஒத்து என்றால் குழப்பிடாதீங்க, இயல் என்று அதற்கு ஒரு பெயர் உண்டு. ஒரு நெறி இன்றி விரவிய பொருளால் பொதுமொழி தொடரின் அது படலமாகும். ஒரே வழி இல்லாமல் பல செய்திகளை கொண்டு வந்து கொடுத்தா அதுக்கு படலம்னு பெயர். பொதுமொழி தொடர்பின் படலம்னு சொல்கிறாங்க. சூத்திரம்னு இருக்குது. சூத்திரம் 6 வகை. சூத்திரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு 6 வகை சொல்கிறாங்க. அதே மாதிரி உரை 14 வகை இருக்கிறது. உரை எத்தனை வகைன்னு கேட்டால் 14 வகை, மறந்துடாதீங்க. சூத்திரம் 6 வகை. சூத்திரம் என்பது நூற்பா. இப்போ நம்ம மேக்ஸுக்கு ஃபார்முலான்னு சொல்கிற மாதிரி இதுக்கு சூத்திரம் என்று சொல்லுவாங்க. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.